துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அருமையான காலை வேளையிலே ஒரு சமூகத்தில் இருக்கிறோம். அப்பா வார்த்தையை தியானம் பண்ண போகிறோம். மத்தேயு 6:8 அவர்களை போல் நீங்கள் செய்யாதீர்கள் என்று சொல்லியிருக்கிறாரே. நாங்கள் இந்த பூமியிலே மோடு நெருங்கிய வாழ்க்கையை அனுபவிக்க விரும்புகிறோம் என்று சொல்லி நம் தெய்வ சமூகத்திலே அர்ப்பணிப்போமா? இங்க பிரசங்கத்தை கேட்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளும் இந்த பிரசங்கத்தை நல்லா கேட்டு அந்த வசனத்தை கேட்டு உணர்வு அடைந்து 130 பலன் கொடுக்க கிருபை தரும்படி நாங்கள் செபிக்கிறோம். தொடர்ந்து நீங்க ஆசீர்வதியும், தொடர்ந்து நீங்க பலப்படுத்தும். இயேசு நாமத்தினாலே கொடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம என்னைக்குமே ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிறோம். நம்ம சபை விசுவாசிகளுக்கு வசனம் நிறைய தெரியுது. யாருக்கா வசனம் தெரியும்? ஒரு சிலருக்கு வசனம் ஓரளவுக்கு கேட்டு 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 பழக்கமாச்சு. இன்னைக்கு பைபிள் படிக்க தெரியாத விசுவாசிகள் இன்னைக்கு சபையில இருக்கிறோம். பைபிளே படிக்க தெரியாது. ஆனா என்ன தெரியும்? பாட்டு பாட தெரியும், வசனத்தை பேச தெரியும், ஆனா பைபிள் தெரியாது. இப்ப பைபிள் தெரியல அப்படின்னா, பைபிள் படிக்கலனாவோ அல்லது பைபிள் தெரியலனாவோ நீங்க பிரசங்கத்தை கேட்க உங்களால முடியாது, பிரசங்கத்தை புரிஞ்சு கொள்ள உங்களால முடியாது, பிரசங்கத்தோடைய தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ள உங்களால முடியாது. ஏன்னா உங்களுக்கு என்ன தெரியாது? பைபிளே தெரியாது. அதனாலதான் பைபிள் படிங்க, பைபிள் படிங்க, பைபிள் படிங்கன்னு எது சொல்லுது? வேதம் நமக்கு ரொம்ப தெளிவாய் சொல்லுது. என்ன சொல்லுது? பைபிள் படிங்க, பைபிள் படிங்கன்னு எதை சொல்றாங்க ஆண்டவர்? உங்களை இருதயமாகி பலகையில கொஞ்சம் கவனிங்க, எழுதணும், பைபிள் எழுதணும். அப்ப இன்னைக்கு நிறைய பேர் வீணா போறதுக்கு, மோசம் போறதுக்கான முக்கிய காரணம் பைபிள் தெரியல. அதனாலதான் கர்த்தர் சொல்லுவாரு, கடைசி சபைக்கு கடைசி புத்தகம் எழுதும் பொழுது ஆண்டவர் சொல்லுவாரு, வெளிப்படுத்தின விசேஷம் 1:3 நினைக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷத்தை பார்த்தீங்க அப்படின்னா நீங்க வாசிக்க பார்ப்போம். இந்த தீர்க்க தரிசன வசனங்களை நல்லா புரிந்து கொள்ளுங்க. இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதுல எழுதியிருக்கிறவர்களை கடைபிடிக்கிறவர்களும் கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள். காலம் சமீபமாக இருக்குது அப்படின்னா என்னது? அவரோட வருகை ரொம்ப கிட்ட இருக்கிறது. இந்த வேத வசனத்தை என்ன பண்ணணும்? வாசிக்கணும். முதல்ல என்ன பண்ணணும்? இன்னைக்கு நிறைய பேருக்கு என்ன இல்லை? வாசிக்கிறதே இல்லை. வேத வசனத்தை படிக்கிறதுக்கான நேரம் இல்லை, படிக்கவும் மாற்றம். அல்லேலூயா. டெய்லி நீங்க என்ன படிக்கணும்? உங்க பைபிளை திறந்து பைபிள் படிக்கணும். அதை வாசிக்கிறது மாத்திரம் அல்ல, அதை என்ன பண்ணுமா? கேட்கணுமா? அதை என்ன பண்ணணும்? காது கொடுத்து கேட்கணும். ஐயா எனக்கு படிக்க தெரியாது, ஐயா எனக்கு எழுத படிக்க தெரியாது அப்படின்னு நீங்க சிலர் சொல்லுவீங்க. எழுத படிக்க தெரியாதவங்களுக்கு தான் சொல்றாரு கேட்கணும். என்ன கேட்கணும்? வேதவசனத்தை நீங்க சரியா கேட்டு அதன்படி கடைபிடிக்கணும். அது என்ன சொல்றாங்க? ஊழியக்காரர்கள் நமக்கு எதை கற்பிக்கிறார்கள், எதை சொல்லிக் கொடுக்கிறாங்க, கர்த்தர் வசனத்தின்படி நம்ம வாழ்றோமா? இன்னைக்கு ஐயா பிரசங்கம் பண்றபடி நம்ம நாட்கள் இருக்கிறதா? நம்ம அப்படி இருக்கிறோமா? நம்ம வாழ்க்கை அப்படி அமையுதா? என்னென்னலாம் தப்பு நம்ம கிட்ட இருக்கு, என்னென்னலாம் குறைகள் நம்ம கிட்ட இருக்கு, என்னென்னலாம் போராட்டங்கள் நம்ம கிட்ட இருக்கு, அதுல நம்ம மீட்கப்படும் சொல்லிட்டு தானே கர்த்தர் நமக்கான ஒரு ஊழியக்காரனை கொடுத்து அவன் மூலமா நம்ம சபைக்கு என்ன பண்ணுகிறாரு? வசனங்களை பேசுகிறார். சபைக்கு ஊழியக்காரனை கொடுத்து வசனங்களை பேசுகிறார். அந்த வசனம் எதுக்காக பேசப்படுறாரு? நீங்களும் நானும் தெளிவடைவதற்கு தான் பேசணும். அதனாலதான் நீங்க தீமோத்தேயுக்கு எழுதுற 2ஆம் அதிகாரம் பாருங்க. 2ஆம் அதிகாரம் தீமோத்தேயு 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 15-16 வாசிங்களேன். 15-16 வாசிங்க பார்ப்போம். என்ன வாசிங்க? கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்புக்கு ஏற்ற ஞானமுள்ளவனாக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயது முதல் அறிந்தவன் என்று உனக்கு தெரியும். இந்த பரிசுத்த வேதம் எது உன்னது? ஞானத்தை கொண்டு வருமா? அல்லது படிக்கிற பைபிள் படிக்காதவங்களுக்கு எதை சொல்லியும் புரிய வைக்க முடியாது. கொஞ்சமாவது நமக்கு என்ன பண்ணணும்? ஒண்ணு பைபிள் படிக்கணும், ரெண்டு கொஞ்சம் நம்ம பைபிள் படிக்க தெரிஞ்சவங்க இங்க நிறைய பேர் இருக்க மாட்டோம், படிக்க தெரிஞ்சவங்க கொஞ்சம் பேர் இருப்பாங்க. கொஞ்சமாவது நமக்கு என்ன தரும்? பைபிள் வச்சு ஜெபம் பண்ணணும். பைபிளோட வாசகம் தெரியும், பைபிள் உங்களுக்கு தெரியும். அவங்கள ஒண்ணுமே டச் பண்ணவே முடியாது. சில பைபிள் கொஞ்சமும் தெரியாம, ஒண்ணு கூட தெரியாம, பைபிள் தெரியாம பார்த்தீங்கன்னா அவங்களை பிசாசு அடிச்சுக்கோங்க. பிசாசுங்கள அவன் வார்த்தைக்கு நீங்க செவி ஈஸியா கொடுக்க முடியும். அல்லேலூயா. பைபிள் தெரிஞ்சவங்க பிசாசு வரைய மாட்டான், பைபிள் தெரிஞ்சவங்க ஏமாத்த மாட்டான், பைபிள் பேசுறவங்க ஏமாத்த முடியாது. யாரை ஏமாத்துவான்? பைபிள் தெரியாதவர்களை பிசாசு என்ன பண்ணுவான்? ஏமாத்துவான். அல்லேலூயா. நீங்க எப்படி
கேட்கிறவனும் வாசிக்கிறவனும் இருக்கிறான், கேட்கிறவனும் இருக்கிறான், கை கொள்றவனும் இருக்கிறான். இவன் தான் வாக்கியம். அது கீழே வாசிங்க. வேத வாக்கியம் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டு இருக்கிறது. தேவனுடைய மனுஷன் என்னவா மாறணுமா? இப்ப இந்த பிரசங்கமானது எதுக்கு யூஸ் பண்ண போறீங்க? நீங்க தேறினவனா ஆகணும். நீங்க நல்ல ஒரு மனுஷன் தேறினவனா மாறணும். எந்த நற்கிரியைகளையும் செய்வதற்கு தான் சபை. ஒன்று என்னது? தேறினவனா ஆகுறீங்க. இரண்டாவது என்னது? நற்கிரியை செய்வதற்கும் நற்கிரியை செய்வதற்கு தகுதி உள்ளவனா இருக்கிறதுக்கு அவர்கள் என்னதான் உபதேசம். அதான் என்ன வருது இல்ல? பைபிள் மட்டும் தான் உபதேசம் பண்ணும். வேற எந்த பிரமாணமும் எந்த காரியமும் உபதேசம் பண்ணல. பைபிள் தான் உபதேசமே பண்ணுது. பைபிள் தான் இதை செய்யாதுன்னு சொல்லி கொடுக்குது. பைபிள் தான் என்ன பண்ணுது? உன் சத்துருக்களை சிநேகின்னு சொல்லி கொடுக்குது. பைபிள் தான் உன்னை சபிக்கிறவனை ஆசீர்வதின்னு சொல்லி கொடுக்குது. பைபிள் தான் இந்த பாவம் செய்யாதுன்னு சொல்லி கொடுக்குது. பைபிள் தான் இதை பண்ணாதுன்னு சொல்லி கொடுக்கிற ஒரே ஒரு உபதேச புத்தகம் இந்த பரிசுத்த வேதாகமம் மட்டுமே. அல்லேலூயா. பின்னாடி இருக்கிறவங்க கவனிங்க. பரிசுத்த வேதாகமம் மட்டும்தான் நமக்கு நல்லதை சொல்லிக் கொடுக்கிறது. வாசிங்க. அவைகள் உபதேசத்திற்கும் கடிந்து கொள்ளுதல். உபதேசம் இருக்குது, அப்புறம் என்ன இருக்கு? கடிந்து கொள்ளுதல் இருக்குது. பைபிள் என்ன இருக்கு? கடிந்து கொள்ளுதல் இருக்கு. கடினமான கடிந்து கொள்ளுதல் சொற்கள் பைபிள். கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தது. சபை இருந்தது சீர்திருத்தம். சீர்திருத்த பணி சபையில இருக்கு. அப்புறம் நீதியை சொல்லிக் கொடுக்கிறது. அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் என்ன உபதேசம்? கடிந்து கொள்ளுதல், சீர்திருத்தல்,